ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடி வளர நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், ஏர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே யூஸ் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வீக்கில் கண்டிப்பாக வந்து 1 இன்ச்சுக்கு முடி வளரும். ஆனால் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டியில் இதுவும் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து நார்மலாக உங்களுக்கு டைம் எதுவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், முடியும் பார்த்திங்கன்னா வேகமாக வளரும். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக் எக்ஸசைஸ். என்னடா ஒன்றுமே பண்ண வேணாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் சும்மா எப்போவுமே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் தலையை பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் இடது வலதுன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஆட்டி வைங்க. இதை நீங்கள் எக்ஸசைஸ்ன்னு நினச்சி செய்யாதீங்க. சும்மா எப்போ தோணுதோ உங்கள் தலையை எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போல்லாம் உங்கள் தலையை 4 பக்கமும் நல்லா ஆட்டி வைங்க. இதுக்கு நீங்கள் டைம்லாம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஏதாச்சும் வேலையை செஞ்சுட்டு கூட இந்த எக்ஸசைஸை செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் உங்களோட முடியை ரூட்டில் இருந்து ஸ்டிமுலேட் பண்ணி முடி வளர வைக்க இது நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர் கோம். அதாவது நீங்கள் எப்பொழுதும் தலை வாடுறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கோம்பால், அதாவது சீப்பால் தலைமுடியை கீழே இருந்து சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே சிக்கி எடுத்துகிட்டே வரணும். எடுத்த உடனே நம்ம மேலேருந்து சிக்கி எடுக்கும் போது நம்ம தலைமுடி பார்த்திங்கன்னா அது வந்து வீக்காக இருக்கும். ஏற்கனவே அது அப்படியே சீக்கிரமாக உதிர்ந்துடும். ஃபுல்லாக சிக்கி எடுத்துகிட்டு மேலே நீங்கள் ரூட்டுக்கு போகும்போது நல்லா அழுத்தி வாரிக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி தலை வாடுறவங்களா இருந்தால் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 50 வரைக்கும் 1 2 3ன்னு நீங்கள் சீப்பை போடும் போதெல்லாம் ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணுங்கள். 50 வாட்டி, அதாவது 2 வாட்டி தலை வாடுறவங்க 50 கவுண்டிங் சொல்லிட்டு 100 கவுண்டிங் பண்ணணும். இதுவே நீங்கள் ஒரு வாட்டி தான் தலை வாடுவீங்களா, அப்போ நீங்கள் ஒரே டைமில் 100 கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் அழுத்தி வாரும்போது நீங்கள் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணதுக்கு வந்து ஈக்குவலான இது வந்து ஒரு ரெமெடி. அதுக்குன்னு சீப்பை வச்சுட்டு நல்லா ரஃப்பாக வாரிட்டு முடியெல்லாம் வந்துட்டு கையோட சீப்பில் வரா மாதிரி வாராதீங்க. கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால்யூம் யோகா. என்னடா சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு யோகான்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் 2 கை விரல் இருக்குது பாருங்கள், 2 கை விரலோட நகத்தையும் ஒன்றோடு ஒன்று உரசணும். அதாவது இந்த நகம் ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் இடத்துல 2 விரலையும் வச்சுட்டு இது மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஃப்ரீயாக இருக்கும் போது எந்த டைம்லாம் வேணாலும் நீங்கள் இது மாதிரி 2 கையும் உரசிக்கிட்டால் மட்டும் போதும். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க இருக்குது. அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 hour முன்னாடியும் 1 hour பின்னாடியும் மட்டும் செய்யக்கூடாது. மற்றபடி எந்த டைமில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கட்டை விரலை இதோட சேர்க்கக்கூடாது. மீதி இருக்க 4 விரலோட 2த்தையும் உரசிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஷன் மெத்தட். இதை நீங்கள் நின்றுட்டு படுத்துட்டு உட்காந்துட்டு எப்போ நீங்கள் செய்யலாம். உங்கள் தலைமுடியை நின்றுட்டு குனிஞ்சா போதும். நீங்கள் எந்த போஸ்டில் இருந்தாலும் குனிஞ்சு உங்கள் தலைமுடியை முன்னாடி போடணும். இப்படி முன்னாடி விட்டுட்டு முடிஞ்சால் ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சீப்பால் உங்கள் தலைமுடியை ரூட்லேருந்து நல்லா வந்து வாரி விட்டுக்கோங்க. அதுவும் நீங்கள் ஸ்கேல்ப் மசாஜ் செஞ்சதுக்கான ஈக்குவலான ஒரு ரெமெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல்ப் மசாஜ். அதாவது ஸ்கேல்ப் மசாஜ்னு ஒன்றே நம்ம உட்காந்துட்டு 1/2 hour உட்காந்து மசாஜ் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு கையை வச்சுட்டு உங்கள் தலையை வந்து இது மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்திக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மொபைலில் கூட பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் தலையால் சும்மா வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏர் ரூட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி முடி வளர நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த 5 மெத்தடையும் ரெகுலராக ஒரு 7 days கண்டினியூவாக பண்ணுங்கள். இதோட வந்து பேசிக்காக ஏர் ஆயில் எப்பவும் போல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தலையில். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பால், தயிர், மீன், கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் பயங்கரமான ஒரு ரெமெடி. இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.